ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. அவங்களில் இளையவன் அவங்க அப்பா கிட்ட ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அப்பாவும் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தாங்க. சில நாட்களுக்கு பிறகு அந்த இளைய மகன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போனான். தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி அவங்க அப்பாட்ட ஆஸ்தி எல்லாத்தையும் செலவழித்து போட்டான். எல்லாத்தையும் செலவழித்த பிறகு அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருந்துச்சு. அப்போ அவன் குறைவுபட தொடங்கினான். அந்த தேசத்து குடிகளோட ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன்னோட வயலில் பன்னிகளை மேய்க்க அனுப்புனான். அந்த பன்னிகள் திங்கிற தவிட்டுனால அவனோட வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஆனால் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் புத்தி தெளிந்து, என் அப்பாவோட கூலிக்காரருக்கு எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வையும் அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லி எழுந்து புறப்பட்டு அவங்க அப்பா கிட்ட வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனோட அப்பா அவனை பார்த்து மனதுருக்கி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தாங்க. அவன் அவங்க அப்பா கிட்ட, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பா அவங்களுடைய வேலைக்காரரில் ஒருத்தரை கூப்பிட்டு, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு ஊட்டுங்க, மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சியும் கொண்டு வாங்க, ஒரு கொளுத்த கால்நடைகளை கொண்டு வந்து அடியுங்க, நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அவங்க சந்தோஷப்பட தொடங்கினாங்க.